எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? Disclaimer: I am not your financial advisor. I am not responsible for your investments, profits, losses in cryptocurrency field. ரைட், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், அன்றைக்கு கடைசி ஒரு வீடியோ போட்டுனால் பைனான்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன்றைக்கு பைனான்ஸில் எப்படி ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணுறது பார்ப்போம். அதோட P2P ட்ரேடிங்கை பற்றி மேலோட்டமாக பார்ப்போம். நீங்கள் பைனான்ஸோட க்ரியேட் பண்ணோன்னே உங்களோட அக்கௌண்ட் இப்படி தான் வந்து நிற்கும். அதில் மேலே ஒரு ஆள்ற படம் காட்டுது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோடனே இப்படி ஒன்று காட்டும். மேலே பாருங்கள், வெரிஃபைடுன்னு ஒரு விஷயம் காட்டுது. மேல் மூலையில் காட்டுது பாருங்கள், வெரிஃபைடில் பச்சை கலரில் காட்டுது. நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி காட்டி உங்களுக்கு மஞ்சள் கலரில் காட்டும். அன்வெரிஃபைடு யூசர்ஸ்ன்னு காட்டும். அன்வெரிஃபைடு யூசர்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஐடென்டி கார்டை வெரிஃபை பண்ணணும். உங்கள் ஐடென்டி கார்டு அல்லது லைசன்ஸ் நல்லா கிளியரான இடத்துல வச்சு செஞ்சு கொள்ளுங்க. ஒரு தரையில் ஒயிட் ஷீட்டை வச்சு, ஒயிட் ஷீட்டுக்கு மேலே ஐடென்டி கார்டை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளணும். ஃப்ரண்ட் பேஜை ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பேக் பேஜை காட்டும். அதையும் ஃபோட்டோ எடுத்த அப்புறம் ஒரு செல்ஃபி பேஜையும் கொண்டு விடும். செல்ஃபி எடுத்து காட்டுறீங்க. செல்ஃபி இதெல்லாம் பகல் நேரத்தில் செய்கிற நல்லா செல்ஃபி கொஞ்சம் கிளியரான இடத்துல வச்சு செல்ஃபி எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிகின் வெரிஃபிகேஷன் உங்களை கொண்டே காட்டும். அதில் உங்களோட ஒரு ஃப்ரேமுக்குள்ளே முகத்தை ஸ்பேஸ் பண்ணணும். தலையாட்ட சொல்லும், ஓப்பன் யுவர் மவுத் சொல்லும். அதுக்கு பிறகு பிகின் வெரிஃபிகேஷன் சொல்லும். அதோட நீங்கள் உங்களோட வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் P2P ட்ரேடிங் பண்ணதாக இருந்தால் என்ன, வேறு எதுவும் செய்கிறதா இருந்தால் என்ன, வெரிஃபிகேஷன் கட்டாயம் முடிச்சிருக்க வேணும். ரைட், அவங்களோட ஃபோன் நம்பரையும் இதில் எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சின்ன விஷயம், கட்டாயம் செஞ்சுருக்கணும். ரைட், அதுக்கு பிறகு கீழே பாருங்கள், ஹோம், மார்க்கெட்ஸ், ட்ரேட்ஸ், ஃபீச்சர்ஸ், வாலெட்ஸ்ன்னு கிடக்கு. மார்க்கெட்டில் நாங்கள் ட்ரேடிங் பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். என்ன கோயின் மார்க்கெட்டில் இருக்குது, என்ன நல்லா லிஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம். ட்ரேட்ஸில் போய் P2P ட்ரேடிங் ஸ்போர்ட் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஒரு கோயினை வேண்டி விற்கலாம். ஃபியூச்சர்ஸ் தேவையில்லை, நான் எனக்கு தெரியாது, அதில் சொல்ல மாட்டேன். ரைட், வாலெட்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மாதிரி உங்கள்கிட்ட பைனான்ஸில் இங்கே வந்துட்டு கோயின்ஸ் பெருமதி காட்டிக்கொண்டு இருக்கும். அந்த ஸ்போர்ட்டில் வச்சுக்கொண்டு வாலெட்ஸ் ஒரு பெரிய பர்சன்டாக ஸ்போர்ட் ஃபண்டிங் மார்ஜின் இதெல்லாம் சின்ன சின்ன பர்சன்ட் யோசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் மோட்டிவ் இருக்குது. அதில் வச்சுக்கொண்டு செஞ்சு கொள்ளலாம். ரைட், P2P ட்ரேடிங்கை பற்றி மேலோட்டமாக பார்ப்போம். P2P ட்ரேடிங் இருக்குது பாருங்கள், ஹோம் பேஜில் அதுக்கு போங்க. P2P ட்ரேடிங்னா ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்களுக்குள்ளே நடக்கிற வியாபாரம். அதில் நாங்கள் மேலே எல்கேஆர் ஒரு இடம் இருக்குது பாருங்கள், மேல் மூலையில் எல்கேஆர்னா லங்கன் ருபீஸ், நாங்கள் ஸ்ரீலங்கன் சொன்னதால் எல்கேஆர். வந்து நாங்கள் இந்தியன்ஸாக இருந்தால் ஐஎன்ஆர்னு வச்சுக்கொள்வோம், அமெரிக்கன்ஸாக இருந்தால் யூஎஸ்டின்னு வச்சுக்கொள்வோம். எல்கேஆர்னு சேஞ்ச் பண்ணிக்கொண்டு இது அட்வர்டைஸ்மெண்ட் மோட். உங்களை சில நேரம் கூட இது ஓர்டர் மோட். இந்த ப்ரொஃபைலில் பார்த்தா தெரியும், அடியில் பாருங்கள் ஸ்விட்ச் டு ஓர்டர் மோடுன்னு கிடக்கும். இதை கிளிக் பண்ணால் இப்படி காட்டும். கீழே இந்த ப்ரொஃபைல்லாம் காட்டாது. எப்படி மாற்றுறது, இந்த மேல் மூலையில் இருக்கிற பேப்பரை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணால் இந்த கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மோட் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது வேறு மாதிரி மாறும். ஹோம், ஆர்டர்ஸ், ஆட்ஸ், ப்ரொஃபைலில் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மேல் மூலையில் இருக்கிறத கிளிக் பண்ணி பேனா பென்சில் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணி பேரை மாற்றிக்கொள்ளலாம். பேமெண்ட்ஸ் மெத்தடில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். பேமெண்ட் மெத்தட் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்து இதில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சர்ச் பண்ணணும். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சர்ச் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். என்ன பேங்க், என்ன அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளணும். பண்ணிக்கொண்டா தான் நீங்கள் செல் பண்ணுற நேரத்தில் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசு வரும். இது பண்ணாமல் செல் பண்ணக்கூடாது, பை மட்டும்தான் பண்ணணும். இதில் ஃபீட்பேக் வரும். நாங்கள் எத்தனை நாள், 30 நாளைக்கு எத்தனை ட்ரேடிங் பண்ணியிருக்கேன்னு வரும், அதெல்லாம் வரும். இது உங்களோட எந்த பேஜ். ரைட், ஹோமுக்குள்ளே வந்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நாங்கள் எவ்வளோக்கு வேண்ட போகிறோம், எவ்வளோ விற்க, இதெல்லாம் பையில் ஸ்ரீலங்காவில் விற்கிறாக்கள் போடுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. செல்லுக்குள்ளே வாங்குறாக்கள் போடுவாங்க. நாங்கள் 10 USDT இருக்குது, நான் விற்க போகிறேன்னா செல் பேஜுக்குள்ளே வந்து பார்க்கணும். அதே வேலை 10 USDT தேவை வாங்க போகிறோன்னா பை பேஜுக்குள்ளே வந்து பார்க்கணும். அதோட நாங்கள் வேண்டுற அமௌண்ட்டும் எங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டும் நாங்கள் வேண்ட போகிற அமௌண்ட்டும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கணும், சரியாக இருக்கணும். அதுக்கு ஏற்ற ஈக்குவலாக இருக்கிற ஆக்கள் தான் நாங்கள் வேண்டணும். முதலாவது ஆள்கிட்ட பாருங்கள், அட்ஜாஸ்ட் இருக்கிறவட்ட 500 18,900 வரைக்கும் தான் வேண்டலாம். அவர்கிட்ட போய்ட்டு 20,000 போட்டால் காட்டும், எரர் காட்டும். இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே வேண்டணும். ரைட், நாங்கள் இவர்கிட்ட வேண்டுறது ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி நான் கேன்சல் 2 தடவை கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் கொடுத்தேன்னா இன்னொரு ட்ரேடிங் பண்ண இல்லாது, அதனால் காட்டல. இதை கொடுத்து பையை கொடுத்துட்டு இதில் எவ்வளோ அமௌண்ட் சர்ச் பண்ணணும். அப்புறம் பை கிரிப்டோவில் எத்தனை USDT வேணும்னு சர்ச் பண்ணணும். பை ஃபீனா எவ்வளோக்கு வேணும்னு சர்ச் பண்ணி போட்டு வேணுது 10,000 அடிக்கண்டா எனக்கு எவ்வளோ USDT தருவான்னு பாருங்கள். அப்படி சர்ச் பண்ணி பை வித் 0 ஃபீயை கொடுத்து அவரோட செக் பண்ணி அவரோட பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் காட்டும். மேக் பேமெண்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அவருடைய பேமெண்ட் மெத்தட்ஸ் காட்டும். அந்த பேமெண்ட் பே பண்ணி போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆன்லைன் பே பண்ணி போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவருக்கு அந்த சட் பேஜில் போட்டு
அவருக்கு நோட்டிஃபை செல்லன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நோட்டீஸ் ஆகி அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன். செல் பண்ணுறதும் அப்படி தான், சின்ன விஷயம். இதை பற்றின மேலதிகமான டிஸ்கிரிப்ஷனோட எனக்கு தேவைன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளால் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பியிருப்போம், அதுக்குள்ளால் இணைஞ்சு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், அதோட நீங்கள் ஒரு ஆளுக்கு இதில் இந்த கிரிப்டோ அனுப்ப போகிறீங்கன்னா அது சொல்லுவாங்க பேங்க் ஜோஸ்ன்னு சொல்லுவாங்க. பேங்க்லேருந்து காசு வெளியே போனால் வித்ரோ, உள்ளே வந்தால் டிபாசிட். அதே மாதிரி தான் இது. ஒருத்தருக்கு அனுப்ப போகிறீங்க, உங்களோட ஸ்பாட் ட்ரேடிங்லேருந்து ஒரு 10 USDT அனுப்ப போகிறீங்கன்னா வித்ரோ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ன கோயின்னு செட் பண்ணி ஒரு உதாரணத்துக்கு USDT கிளிக் பண்ணி சென்ட் வியா கிரிப்டோ நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் அவர வித்ரோவல் அட்ரஸ் பேஸ் பண்ணுவீங்க. நெட்ஒர்க் USDT அமௌண்ட் மேக்ஸிமம் கொடுக்கலாம், உங்களுக்கு தேவையான அமௌண்ட் கொடுக்கலாம். அது ஸ்பாட் வாலெட்டில் இருந்தால் ஸ்பாட் வாலெட், ஃபண்டிங் வாலெட்டில் இருந்தால் ஃபண்டிங் வாலெட் கொடுத்து போட்டு இதில் வித்ரோவல் கொடுக்கலாம். நீங்கள் 100 கொடுக்க போகிறீங்கன்னா 101 போடணும். ஏன்னா கிட்டத்தட்ட 0.8 USDT டிரான்சாக்ஷன் ஃபீஸாக வெட்டுவாங்க. நீங்கள் 90 போட போகிறீங்கன்னா 91 போட்டால் தான். இல்லை பாருங்கள், 101 போட்டால் கீழே இருக்கிறதுல மேலே அட்ரஸ் ஒன்றும் கொடுக்காதால அது வருது இல்லை. 101 போட்டால் தான் நீங்கள் 100 வரும். பேமெண்ட் கொஞ்சம் கூட போட பாருங்கள், அப்போ தான் உங்கள் போடுற அமௌண்ட்டு சரியாக வரும். சென்ட் USDT. அது மாதிரி உங்களுக்கு ஒரு அனுப்ப போகிறாரு வேறு ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து வர போனால் டிபாசிட் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ், உங்களோட வாலெட் அட்ரஸ், ஒவ்வொரு கோயினுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். உங்களுக்கு USDT கோயின் அட்ரஸை பாருங்கள், இப்படி வந்து நிற்கும். USDT கோயின் நெட்ஒர்க் என்னதுன்னா TRC20 தான். இந்த நெட்ஒர்க்ஸ் எல்லாம் சூஸ் நெட்ஒர்க்ன்றது பாருங்கள். நெட்ஒர்க்ஸ் வேலை என்னென்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுற நேரத்தில், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நேரத்தில் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அளவை பொறுத்து தான் அந்த நெட்ஒர்க் மாறுபடும். குறைஞ்சது இந்த TRC20 அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான அட்ரஸ் இருக்குது. QR கோட் மாதிரி வந்து பாருங்கள். ஒரு இடத்துல இருக்கிற உங்களோட அட்ரஸ் TGXN தொடங்குது. இதை கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணி எங்கே வித்ரோ பண்ண போகிறீங்களோ அங்கே பேஸ்ட் பண்ணணும். இவ்வளோ தான் இதுக்கு விஷயம், பேசிக்கான விஷயங்கள். இதை விட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வேணுமெண்டா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி வேணுமெண்டா இந்த பர்சனலாக தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிச்சு போடுறேன். தேங்க்யூ.